எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு உணவு தாங்க நம்ம செய்ய போகிறோம். கம்பு ரொட்டி, வெந்தயக்கீரை கம்பு ரொட்டிங்க. இது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நம்மளுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். நல்லது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு. கம்பு ரொட்டிக்கு நம்ம தக்காளி சாஸ் வச்சு, நம்மளுடைய கார சட்னி வச்சு, எது வச்சு வேணுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு கப் நிறைய கம்பு மாவு எடுத்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்தும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க சுத்தம் செஞ்சு. அப்புறமா ஒரு இன்ச் அளவு இஞ்சி, 3 பச்சை மிளகா வச்சு இந்த மாதிரி உரலில் இடித்து வச்சுக்கோங்க. இதையும் அதோட சேர்த்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கையில் ஓமம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓமம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி 2 கையும் வச்சு இது மாதிரி நல்லா கசக்கி அது மேலே தூவி விடுங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தண்ணியில் வெல்லம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேங்க. சும்மா 2 ஸ்பூன் இருந்தால் போதும். அதையும் இதோடு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இது கூட நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து ஃபுல்லாக எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா ஒரு கலவையாக கலந்துருங்க. ஏன்னா நம்ம கீரை நம்ம போடுறதுனால அங்கங்கே நின்றுடும். சீரகம், ஓமம் எல்லாமே நம்ம போட்டிருக்கிறதுனால எல்லாமே அங்கங்கே ஒரே பக்கமாக நிற்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நம்ம ஒன்று சேர்த்து அதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் மாவு, ஒரு பக்கம் வெந்தயக்கீரை அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம மாவு பிசைகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தயிர் சேர்த்து மறுபடியும் அதே மாதிரி நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அல்லது ஆயில் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி பிசைங்க. நம்ம புளிப்பான தயிர் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்பு ரொட்டியும் புளிப்பாக வந்துடும். நம்ம ஒரு நாள் ஆன தயிர் மட்டும் சேர்த்திக்கலாம். 2-3 நாள் ஆன தயிர் சேர்க்காதீங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கம்பு ரொட்டி புளிப்பு இல்லாமல் நல்லா வரும். நம்ம போண்டா, வடை இந்த மாதிரி தானே நார்மலாக செஞ்சு கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கிட்ட. இந்த மாதிரி இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டைகள் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு அமுக்கி இந்த மாதிரி வச்சுருங்க. இது நம்மளுக்கு தேய்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கீரை போட்டு பிணைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு தேய்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் உருண்டைகள் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு முதல்ல கட்டையில் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வர மாவை ஒரு கப்பில் வச்சு இந்த மாதிரி முன்னும் பின்னுமாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா மாவு கட்டையிலையும் தேய்க்கிற கட்டையிலையும் ஒட்டிக்கும். இப்போ நம்ம கீரை போட்டு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் கீரை நம்ம என்ன தான் சின்னதாக
நம்ம நறுக்கி சேர்த்துருந்தாலுமே அந்த ஓரம் வந்து வெடிச்சு தாங்க வரும், நைஸாக வராது. சப்பாத்தி அந்த பூரி அதுக்கெல்லாம் தேய்க்கிற மாதிரி நம்மளுக்கு நைஸாக வராது. ஓரம் எல்லாமே நம்மளுக்கு வெடிச்சு தான் வரும். அதனால ஒரு சின்ன பாத்திரம் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா ரவுண்டாக அழகாக வரும். இதோ இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிங்கன்னா மாவு பிஞ்சு போயிடுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையோட நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடாதீங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பிளேட்டில் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பிஞ்சு போயிருங்க. அதனால் நீங்கள் லேசாகவே வைங்க. இப்போ நம்ம அதுக்கான சட்னி செஞ்சிடலாம். வெங்காயம், தக்காளி 2 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு, 2 வரமிளகா. இதை வந்து நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. இதோட கம்பு ரொட்டி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சு. நான் வந்து சின்ன கம்பு ரொட்டியாக தேய்ச்சி வச்சுக்கிட்டதுனால நான் ஒரே டைமில் 3 கம்பு ரொட்டிகளை வச்சு சுட்டி எடுத்துருவேன். நீங்கள் வந்து 2 கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பெருசாக ஒரே இதாக போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரே இதாக போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குங்க. 5 சாப்பிட்டேன் 10 சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதனால நீங்கள் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி முன்னும் பின்னும் நல்லா பெரட்டி போட்டு வேக வச்சுக்கோங்க. கம்பு இல்லையா, கம்பு வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கம்பு வேகிற அளவுக்கு நீங்கள் அதுக்கு டைம் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து முன்னும் பின்னுமாக பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கம்பு ரொட்டி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு. நாம் இப்போ கம்பு ரொட்டி மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கார சட்னியோட சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.